வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை நுகம். எக்பர்ட் சச்சிதானந்தம் எழுதிய சிறுகதை. ரவுண்டு மங்களா எதிர்ப்புற கிணற்று மேட்டில் இவள் தேவ அன்புடன் உட்கார்ந்தாள். வராண்டாவில் அங்கியினுள் ஏரியா சேர்மன் இருந்தார். இடுப்பு கருப்பு கயிற்றின் முனை தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது. அருகில் சபை ஊழியரின் வழுக்கை தலை செவ்வகத்தில் மின்னியது மூங்கில் தட்டி வழியே. எதிரே கைகட்டி நின்றவர்கள் யாரென்று தெரியவில்லை இவளுக்கு. வாசலில் சிம்சன், நேசமணி, அருள் இன்னும் மூவர் நின்றிருந்தனர் பயம் பணிவுடன். விசுவாசத்தோடு லெட்டரை கொண்டு போய் கொடியா, கட்டாயம் செய்வாரு. தயானந்தம் தட்டமாட்டாருப்பா, சேர்மன் ஐயா சொன்னார்னா. நீ போய் முதல்ல அவரை கண்டுனு வா. துட்டு ஸ்காலர்ஷிப்னா மட்டும் விடாத வந்து பாருங்க. சர்ச்சு பக்கம் வந்துடாதீங்க. என்னையா? இனிமேட்டு தவற மாட்டேங்க ஐயா. ஒழுங்கா ஆலயத்துக்கு வரத்துக்கு என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தா தாயா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மேன்மேலும் பெற முடியும். தெரியல, அடுத்த வாட்டி வரும்போது ஒழுங்கீனமா இருந்தேன்னா நானே சொல்லி உன் பையனுக்கு ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிடுவேன். தெரியுதா? சரிங்க ஐயா. தேவன்பு இவள் பக்கம் திரும்பினான். ஐயா கேட்டார்னா டவுன் சர்ச்சுக்கு போறதா சொல்லிருட்டா? இவள் பதில் சொல்லவில்லை. ரவுண்டு பங்களாவை சூழ்ந்திருந்த வேலிக்காத்தான்களை பார்த்து கொண்டிருந்தாள். எல்லோரும் சென்றபின் வராண்டாவில் போய் நின்றான் தேவன்பு தயக்கத்துடன். பையை ஓரமாக வைத்தான். பின்னால் கதவின் மீது லேசாகச் சாய்ந்து நின்றாள் இவள். ஏரியா சேர்மன் முகம் எழுதிக் கொண்டிருந்த லெட்டர் பேட் மீது கவிழ்ந்திருந்தது. என்ன? ஊழியர் கண்ணடித்தார் தேவன்பை பார்த்து. தலையை சொரிந்து கொண்டான். ஐயா வர சொன்னீங்க. சேர்மன் நிமிர்ந்தார். தோத்திரங்க ஐயா. தோள்களை உயர்த்தி மார்பை குவித்து முன்னால் சரிந்து வணங்கினான். ஐயா, நான் சொன்னங்கள தேவன்பு இவன்தாங்க. அவ சலோமி மகளுங்க. முகத்திலிருந்து லுங்கியின் கீழ் தெரிந்த கால் வரை துழாவியது சேர்மன் பார்வை. நீதானா? மீண்டும் உற்று பார்த்தார் லேசாக தலையசைத்தபடி. அவன் சங்கடத்துடன் அசைவது இவளுக்கு தெரிந்தது. என்ன வேலையா பாக்குற? பெண்கள் விடுதியில தோட்டக்காரங்கய்யா. எத்தனை வருஷமா? 10 வருஷங்கய்யா. விரல் விட்டு என்ன ஆரம்பித்தான். இல்லீங்க, 13ஆவதுங்க இந்த கிறிஸ்துமஸ். ஐயா. தலையை சொரிந்தான். கரெக்டா தெரியலங்க. மிஷன்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால என்ன செஞ்சிட்டு இருந்த? முன்னாடிங்களா? சிரித்தான். என்னலாமோ செஞ்சேங்க ஐயா. எதைங்கய்யா சொல்றது? யோ ஐயா என்ன கேட்கிறாரு, நீ என்ன பதில் சொல்ற? இதுல சிரிப்பு வேற. தென்னேரியில இந்த ஆளு செருப்பு தச்சுக்கின்னு இருந்தாருங்க. ஆமாங்க ஐயா, நம்ம ஐயா தாங்க. யோ இதெல்லாம் வானாயா, கடவுள் உனக்கு வேறொரு வேலை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தேவபுத்திரன் ஐயர் கையில் இட்டார்ந்தாருங்க. அவர் தாங்க ஐயா இந்த வேலையை போட்டு தந்தாருங்க. தோட்ட வேலையில இந்த ஆளு கில்லாடிதாயா. விடுதியை சுத்தி மாமரம், தென்னை மரம், பூச்செடிங்கெல்லாம் வச்சு ஏதோ தோட்டம் போல ஆக்கிட்டானுங்க. சர்ச்சில் கூட செக்ஸ்டன் எதா தோட்டத்தை கவனிக்கிறான். இந்த ஆளு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. மொட்டை கடிதாசு எப்போ இந்த எழுத ஆரம்பிச்சிருக்க? ஐயா. அதான்யா பேர் போடாமல் எழுதுற லெட்டர். ஐயா. நல்லா நடிக்கிறையா. உன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். ஐயருமார்களுக்கெல்லாம் உனக்கு கிள்ளுக்கீரை ஆயிட்டாங்களா? இல்ல வெட்டிடுவோம் குத்திடுவோம்னு எழுதிட்டா பயந்து போய் உன் பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்கணும் இல்லையா தேவன்பு? ஐயா என்னென்னலாமோ சொல்றீங்களே, எனக்கு எழுதவே தெரியாதுங்க ஐயா. உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட கடிதங்கள் வேறொருத்தரை விட்டு தான் எழுத சொல்றது வழக்கம். உன் பேர் என்ன? சலோமி. பிஎட் படிச்சிருக்க. 10 வருஷத்துக்கு மேலாக இந்த மிஷன் உங்க அப்பாவுக்கு வேலை கொடுத்துருக்கு. எவ்வளவு நன்றி உணர்ச்சி வேணும். நீயாவது சொல்லி தடுத்திருக்க வேணாமா? ஊழியக்காரங்களை தூஷிக்க சொல்லியாமா வேத புத்தகம் கற்றுத்தருது? இந்த மாதிரி மனுஷனுக்கு போய் நம்ம ஜேம்ஸ் சிபாரிசு பண்ண வராப்ல. தேவன்பு தான் செஞ்சான்னு நம்ப முடியலீங்க. நான் பொய் சொல்றேனா? அப்படி சொல்லிங்க. சியோன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கடை எடுத்தவங்க ஒவ்வொருத்தரும் 10,000 எனக்கு கொடுத்தாங்க.
ராஜரத்னம் ஐயரை ஆள் வச்சு அடித்தேன், பேராயத்தில் ஜாதி சண்டையை தூண்டி விடுறேன். இந்த கதையெல்லாம் உனக்கு யாரையா சொன்னாங்க? சலோமிக்கு வேலை தரலன்னா உங்கள் பாஸ்டேட்டுக்கே வர முடியாதாயா? இதெல்லாம் கூட பரவாயில்ல, என்ன பல பொம்பளைகளோட சம்பந்தப்படுத்தி வேற எழுதியிருக்கான் அயோக்கிய ராஸ்கல். ஐயா, பைபிள் மேல ஆணையா நான் செய்யலீங்க ஐயா. நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படிலாம் ஐயா சொல்றாரே சாமி. சேர்மன் கால்களை அங்கேயோடு கட்டி பிடித்து கொண்டான். சே, எழுந்திரியா, எழுந்திரி. ஜேம்ஸ், எழுப்பியா இருந்தால. அவன் உடம்பு வேகமாக குலுங்கிக் கொண்டிருந்தது. தேவன்பு, ஏன்பா? அவன் முழங்கையை பிடித்து இழுத்தார் ஊழியர். இவள் அவன் முதுகை தாங்கி நிறுத்தினாள். இட்டுக்குன்னு போமா, பேஜாரா போடுச்சு. நீங்க தாங்க ஐயா என் மாவளுக்கு வேலை போட்டு தரணும். 8 வருஷமா சும்மா இருக்குதுங்க ஐயா. சத்தியமா கை நாட்டு தாங்க ஐயா வைக்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாதுங்க ஐயா. வாசலுக்கு வெளியே போய் நின்றார் சேர்மன், இடுப்பு கயிற்றை சரி செய்தபடி. போதகர் பைக் கேட்டை தாண்டி வந்து கொண்டிருந்தது. பாயாந்தாண்ட. சபை ஊழியர் இவன் முதுகை தள்ளி கொண்டு வெளியே வந்தார். போதகர் பைக்கை நிறுத்தி கொண்டிருந்தார். தோத்திரங்கய்யா. இவன் கண்களை துடைத்து கொண்டு கைகூப்பினான் போதகரை பார்த்து. ஊழியர் அவனை தள்ளிக்கொண்டு பங்களாவின் மறுபுறம் வந்தார். சுத்த பேமானியாக்கிறிய, என் கையில கூட இதை சொல்லலையே நீ. எதங்கய்யா? மொட்டை கண்டாசுதாயா, காரியமே கெட்டுவிடும் போல் இருக்க. காட்வின் ஐயரோட சம்சாரம் கூட அந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுது. இந்த நேரத்தில் போய் இப்படி செஞ்சிட்டிய. என்னங்கய்யா நீங்க கூட சொல்றீங்க, நான் எழுதவே இல்லைங்க. பின்ன ஆரியா எழுதியிருப்பாங்க. சரி, சாப்பிட்ற நேரத்தில் ஐயா கையில பேசிக்கலாம். எத்தனை கிலோ கறி எடுத்தாந்த? 1.5 கிலோங்க. 2 எடுத்துருக்கலாம்ல. பரவாயில்ல, நீ கிளம்பு, நாளை ஆகுது. புதினா சட்னி செஞ்சிரு, அது இல்லாமல் சாப்பிட மாட்டாரு. வேற என்னையா வாங்கணும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. ஏயா, ஐயா என்ன வேலைன்னு கேட்டால் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவியா? சாராயம் காய்ச்சினது, ஏரியில் திருட்டுத்தனமாக மீன் பிடிச்சி ஊத்தது, விட்டா இதெல்லாம் கூட சொல்லியிருப்பல்ல. சரியான நாட்டுப்புறந்தாயா. மண்டையில் அடித்து கொண்டு சென்றார். லெவல் கிராசிங் அருகே வந்ததும் நின்றான் தேவன்பு. மறந்துட்டான் பாத்தியா கள்ளக்கா பைய. நீ வீட்டுக்கு போமா, நான் போய் ஐயா கையில பைய கொடுத்துட்டு விருந்துக்கு வேற ஏற்பாடு பண்ணணும். நீ கிளம்பு. என்னத்துக்கு நீ சேர்மன் காலில் விழுந்த? அவன் எதுவும் பேசவில்லை. சுகிர்தா மாட்டிருந்து அரிசி திருடிக்கின்னு வந்து பிரியாணி செய்யணுமா? அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ வேலை போடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கடவுள் பார்த்துக்குவாரு. ஆகட்டும், நீ கிளம்பு. 3 மணிக்கா செங்கல்பட்டு மதுராந்தகம்லாம் போகணும். கருவாடு கழுவி கொண்டிருந்த ஞானம், பாத்தியா என்ன சொன்னாரு? வழிந்தோடிய அழுக்கு தண்ணீரை பார்த்தபடி நின்றாள் இவள். செய்யறேனாரா இல்லையா? அப்பா மொட்டைக்கட்டாசி எழுதியிருக்கிறதா சேர்மன் சொல்றாரு. மெய்யாலுமா? வண்ட வண்டையா அவரை பத்தி எழுதினா எப்படி செய்வாரு? அட என்னவா அதுக்கு? அந்த ஆள் ரொம்ப யோக்கியன்றாரா? சாமுவேல பொண்ணை வச்சுன்னு இருக்கிறாரே, தெரியாதா? பெருசா அங்கி போட்டுக்கின்னு வந்தா செஞ்சது மறைஞ்சிருமா? வேடல் மாரி இல்லை, அவ கையில கேட்டா புட்டு புட்டு வைப்பா அந்த ஆளை பத்தி. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வேலை கொடுக்குறீங்களா இல்லையான்னு தானே கேட்கணும். அவர் எப்படி போனா என்ன? கடவுளுக்கு கணக்கு கொடுத்துட்டு போறாரு. ஆமா ஆமா, நல்லா கொடுத்தாரு. அடிச்சே போ அந்தாண்ட. கோழியை விரட்டினாள். ஏதா அவங்க அப்பாவை? ஊழியர் ஊட்டாண்ட சேர்மன் ஐயருக்கெல்லாம் விருந்து செய்யறாரு. துறைகளுக்கு விருந்து போடப்பட்டாரா? விருந்து பேமானி வீட்டுக்கு எதுனா செய்வாரா? ஊழியரையா அந்த ஆளு வீட்லயே குந்திக்கிட்டு கிடக்காரு. இவள் குடிசைக்குள் சென்றாள். எலிசபெத் வரலாறு படித்துக் கொண்டிருந்தாள் சப்தமாக. ஃப்ரீடாவை காணவில்லை. ட்ரங்க் பெட்டியிலிருந்து 150 ரூபாயை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். இந்த துட்டை எங்க வைக்க? என்னத்துக்குடி? எனக்கு ஒன்றும் வேணாம், பேங்க்ல உன் பேரில் போட்டு வை, கல்யாணத்துக்கு உதவும். கரஸ்பாண்டன் கையில் சொல்லி 200 ரூபா கொடுக்க சொல்லலாம்ல. 150 ரூபாயை போய் துட்டுன்னு கொடுக்குறா. என்ன நியாயம்? பெட்டியில் மீண்டும் பணத்தை வைத்தாள். ஃப்ரீடா வந்தாள். தலை சீவி யூனிஃபார்ம் அணிவித்தாள். சாப்பிட்டு தங்கைகள் ஸ்கூலுக்கு கிளம்பி சென்றதும் ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டாள்.
5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்த மீனாட்சியின் கடிதத்தை பிரித்தாள். உனக்கு என்றதும் அப்பாவுக்கு பூரண சம்மதம். எதற்கும் ஒரு முறை வீட்டை சென்று பார்த்து வருமாறு கூறினார். நர்சரி நடத்த உகந்ததுதானா என்று. ரஞ்சிதம் வீட்டில் சாவி இருக்கிறது. உனக்காக நானும் பிரார்த்திக்கிறேன். நிச்சயம் உன்னை கடவுள் கைவிட மாட்டார். வாடகையை பற்றி கவலைப்படாதே. இடத்தை பார்த்து உன் முடிவை எழுதவும். காயத்ரி, சதீஷ் சௌக்கியம். காயத்ரி முன்னை விட படு சுட்டி. அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஜனங்களின் கதை வித்தியாசமாக இருந்தது. அனுப்பியதற்கு நன்றி. யாரோ ஒருவனுக்காக கொண்டு வருகிறேன். வாழ்க்கை அப்படியேதான் இருக்கிறது. குழந்தைகள் இல்லை என்றால் என்றோ செத்துப் போயிருப்பேன். வீட்டின் மூலையில் சமையலறை. படிக்க வேண்டும் போல் உள்ளது. எடுத்து வைக்கவும். 2:30க்கு அவசரமாக வந்தான் தேவன்பு. பிரியாணி பொட்டலத்தை ஞானத்திடம் கொடுத்தான். நீயே துண்ணு. அந்த ஆளு வீட்டுக்கு போவாம தூக்கம் வராதா உனக்கு? பிரியாணியா? தூ. மூளையில் போய் விழுந்தது பொட்டலம். என்ன நீ, நான் சொல்றது தெரியல? என்ன ஆள பேசினா என்னை பத்தி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு? அவ வீட்டுக்கு போறிய? சூடு சோறனா கீதா உனக்கு? இருந்தா அன்னைக்கு தேவடியாள்னு அவ சொன்னதுக்கு மரமாட்டம் நின்னுக்கு நிற்பியா? பொட்டப்பய, உனக்கெல்லாம் என்னத்துக்கையா பஞ்சாதி புள்ளிங்க? சர்டிபிகேட்லாம் கூட எடுத்துக்க. வெளியில் வந்தனர். ஞானம் பாத்திரங்களை விட்டு எரிந்து கொண்டிருந்தாள். பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது பாலாற்றின் வெற்று மணல் வெகு தூரம் வரை வெயிலில் வெறிச்சிட்டு தெரிந்தது. எப்போதோ ஓடிய தண்ணீர் இழுத்து கொண்டு வந்து போட்ட மணல். செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியை தாண்டி என்ஜிஓ காலனிக்கு நடந்தனர். பெஞ்சமின் வேதநாயகம் ஈசி சேரில் உட்கார்ந்திருந்தார். என்ன தேவன்பு, என்ன விஷயம்? ஐயா, என் மவ பிஎட் படிச்சிருக்காங்க. ராஜம்பேட்டையில் வேலை ஒன்று காலியாகுதுங்க. நாளைக்கு மீட்டிங்கில் என் பொண்ணுக்கு நீங்கள் தாங்க சிபாரிசு பண்ணணும். நீ இங்கே வந்து பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னையெல்லாம் பிடிக்காதுல்ல உங்கள் ஊர்காரனுங்களுக்கு. நாவூர் கோயிலுக்காரனவெல்லாம் நாடாளா? என்னையும் நாடாக்க மக்களோட சேர்த்துட்டானுங்கள. எங்களை போய் முட்டிக்கிறது. இப்போ என்ன செய்யறது? சேர்மன் அவருக்கு வேண்டிய ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். ஐசக்க தெரியுமால உனக்கு? தெரியுங்க ஐயா, கருங்குழியில் இருக்கிறாருங்க. நீ அவரை போய் பாரு. ஏரியா செக்ரட்டரி இல்லை அவரு. அப்போ புறப்படு. இனி இங்கன நீ நிற்கிறத பார்த்தா உனக்கு டேஞ்சர் இல்லை. தாமஸ் வரான், ஏரியா சேர்மன் சித்தப்பா. எதிர் வீட்டில் சைக்கிளை நிறுத்தி கொண்டிருந்தவர் இவனை உற்று பார்த்தார். மதுராந்தகத்திற்கு பஸ் ஏறினர் வில்ஃப்ரெடை பார்ப்பதற்கு. வில்ஃப்ரெட் வீட்டில் இல்லை. ஸ்கூலுக்கு சென்றனர். அடர்ந்த மீசையை தடவி கொண்டான் வில்ஃப்ரெட். இந்த வேலை உனக்கு தான் சர்தானா? நாடாருக்கு ஆராய்ச்சும் இருந்தா தான் பிரச்சனை. சேர்மன் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இதில் அந்த பிரச்சனை இல்லை. என்னை மீறி எதுவும் செய்ய மாட்டாயா? செய்யவும் முடியாது. குவிந்த இருபுற கன்னங்கள் சிரிக்கிறான் என்பதை காட்டியது இவளுக்கு. காட்வின் ஐயர் பொஞ்சாதி கூட மனு போட்டிருக்குங்க ஐயா. அவனா ஒடுக்கப்பட்ட மக்கள் வாரிய இயக்குனர் தானையா? அவன்லாம் ஒன்றும் இல்லையா? காத தூரம் ஓடுவான் எங்களை கண்டால. நீ புறப்படு. ஏமா, நாளைக்கு சாயந்தரம் உனக்கு ஆர்டர் கையெழுத்தாவலியா இல்லையான்னு பாரு. பால் ஜோசப் சாரை விசாரிச்சேன்னு சொல்லுப்பா. இதுக்கோசரம் ஏன்பா அலையிற? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இவளை பார்த்து சிரித்தான். முந்தானை இழுத்து விட்டு கொண்டாள் வலப்புற மார்பிள். ஐசக்கையாவை பார்க்கட்டுங்களா? பாரு, பார்க்கறது தப்பு இல்லை. அந்த ஆள் ஒரு மாதிரிப்பா. வில்ஃப்ரெட பார்த்துட்டல்ல, அது போதும். அவன் சும்மா போய் மீசில் கை வச்சுக்கின்னு நின்னாலே போதும், ஐயருக நடுங்குவாங்க. இந்த வாட்டி கிடச்சிரியா பாப்பாவுக்கு? பாவம் 5-6 வாட்டி அப்ளை பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சுல்ல. இந்த சேர்மனை தூக்கிறதுக்கு இருக்காங்க. வில்ஃப்ரெடுக்கு பயங்கர சப்போர்ட்டுக்கு இது. நீ ஒன்றும் கவலைப்படாத. வாலிபர் சங்கத்தை அமெரிக்கா அனுப்புகிற விஷயத்தில் வேற செம்மையாக மாட்டிக்கினாரு சேர்மன். அடிக்கிறதுக்கே ஆள் செட் பண்ணிக்கின்னு இருக்காங்க. அப்படிங்களா? அதனால தான் சொன்னேன்ப்பா, கவலைப்படாதன்னு. சரிப்பா, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. எப்போ வச்சுக்கலாம்? பாப்பாவுக்கு சமைக்க தெரியுமா? தலையாட்டினால் தெரியும் என்று. அம்மா இல்லைங்களா? இல்லைப்பா, ஊருக்கு போயிடுச்சு பசங்களோட. என்ன, அடுத்த சனிக்கிழமை வரட்டா? வாங்கய்யா. சுகிர்தம்மா கூட நாளையிலேருந்து லீவில் போகிறாங்க. நல்லதா போயிடுச்சு. ஜாய்ஸ் எப்படிக்கிறா?
தேவன்பு தோள் மீது கை போட்டு சில அடிகள் அழைத்துச் சென்று பேசினான். இவளுக்கு கேட்கவில்லை. பாக்கெட்டிலிருந்து ரூபாய் எடுத்துக் கொடுத்தான் தேவன்பிடம். திரும்பி வந்தனர். கவலைப்படாத, அடுத்த வாரம் ராஜாம்பேட்டை ஸ்கூல்ல கையெழுத்து போடுறா. பாப்பாவுக்கு வயசாயிட்டே போகுதப்பா, எப்போ கல்யாணம்? இவள் இடுப்பின் மீது பார்வை நின்றது. பூந்தமல்லியில துரசாமி பையன் ஒருத்தன் வாத்தியாராக்குறாங்க. இவ வேலைக்கு போயிட்டா உடனே கட்டிக்கிறேங்கிறானுங்க. அப்போ வச்சிருயா. இனி என்ன, பஸ் வந்துருச்சு, வரட்டா? சனிக்கிழமை பார்க்கலாமா? பிரியாணி ரெடி பண்ணு. கருங்குழி சர்ச் வாசலில் தொங்கிக் கொண்டிருந்த படத்தில் 2 மாட்டு வண்டிகள் நின்றன. ஒரு வண்டி மாட்டின் கழுத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கழுத்தின் மீது பதிந்திருந்த நுகத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்று தெரியவில்லை. அருகில் சென்றாள். சாத்தான் என்று இருந்தது. வண்டி மீதிருந்த பாரங்கள் வறுமை, வியாதி, பாவ போராட்டம், பிசாசின் வேதனைகள். அதே பாரங்களுடன் நடந்த மற்றொரு வண்டி மாட்டின் நடையில் உற்சாகம் தெரிந்தது. நுகத்தின் மீது சிவப்பில் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை இருந்தது. படத்தின் கீழ் விளிம்பில் மத்தேயு 11:29 வசனம் எழுதப்பட்டிருந்தது. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஐசக் பெருங்கோபத்துடன் பேசினார். டயசிஸ்ல நீ வேலை பார்க்கறதுன்னா அது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியம். அதுக்கு நீ தகுதி வாய்ந்தவனா இருக்கியா? நியூமிக்கின் துரை அந்த காலத்துல தென்னேரி வட்டாரத்துல சுவிசேஷ நற்செய்தி பிரசங்கித்ததுனாலதான் உங்க அப்பா கிறிஸ்துவ பற்றி அறிய முடிஞ்சிச்சு. உனக்கு அவரோட பக்தி, விசுவாசம், அடக்கம் இதெல்லாம் வச்சுதான் இந்த தோட்டக்கார வேலை கிடைச்சிச்சு. ஆனா நீ கடவுளுக்கு பயந்து நடக்காம பாவமான வழியில போயிட்டு இருக்க. ஐயா, நான் ஒரு தப்பும் செய்யலீங்க. தெரியாதுன்னு நினைக்காதையா. உங்க பாஸ்டேட் எக்ஸ் ட்ரெஷரர் பால் ஜோசப்போட சேர்ந்துக்குன்னு ஏரியா சேர்மனுக்கு ஆபாசமா லெட்டர் எழுதிக்கிறிய, அதுக்கு என்ன சொல்ற? சேர்மன் ஐயா கூட அப்படித்தான் சொன்னாருங்கய்யா, நான் செய்யலீங்கய்யா. சே, சும்மா பொய் சொல்லாதையா சர்ச் வாசல நின்னுக்குன்னு. நீ என்ன ஆளு? இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சி சபைகளில் ஏற்படுறதுக்கு யார் காரணம்னு உனக்கு தெரியுமாயா? என்னவோ பேசுறியா? உங்க பாஸ்டேட்டில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்கிரேட் ஆனது, போர்டிங் வந்தது, ஆஸ்பத்திரியில் ஜெர்மன் ஐடோட ஐ டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் ஏரியா சேர்மன் இல்லைன்னா வந்திருக்குமாயா? உண்மையும் உத்தமருமான ஊழியக்காரங்களை அவமானப்படுத்தினா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஐசக் தம்பி, ஜிப்பாவில் வயதானவர் நின்றிருந்தார். வாங்க பிரதர், உங்களுக்கு தான் வெயிட் பண்றோம். உள்ளே சென்றனர் இருவரும். இவள் படத்திற்கு கீழே அமர்ந்தாள் தேவன்புடன். படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அரை மணிக்கு பிறகும் ஐசக் வரவில்லை. உள்ளே எட்டி பார்த்தாள். மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. முன் வரிசையில் ஐசக் தெரிந்தார். வா போலாம். தேவன்புடன் கிளம்பினாள். பஸ்ஸில் உட்கார்ந்தனர். ஐசக் ஐயா சொன்னது நிஜமா? என்னம்மா நீ கூட நம்ப மாட்டேங்கிற? வீட்டுக்கு போய் பைபிளை எடுத்து கொடு, சத்தியம் வேணா பண்றேன். ஞான பிரகாச தண்டை துட்டு எதுக்கு வாங்கின? செலவுக்கு இல்லைன்னு கொடுத்தாரு. அந்த ஆளு கூட ஒன்றும் நீ பழக்கம் வச்சுக்க வேணாம். அவன் பேசாமல் இருந்தான். ஜன்னல் வழியே இவள் வெறித்து பார்த்தாள். வெளியே முற்றிலும் இருட்டி விட்டிருந்தது. 11 மணிக்கு மேல் தூக்கம் வராமல் பிரசங்கி முழுவதும் வாசித்தாள். கால்களை அகல விரித்து வாயை பிளந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தாள் ஞானம். எலிசபெத், ஃப்ரீடா கருப்பை சிசுக்கள் போல் சுருண்டு கிடந்தனர். சங்கீத புத்தகத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து தூக்கம் வரும் வரை விடாது வாசித்துக் கொண்டிருந்தாள். உடல் உயர்த்து கொண்டே இருந்தது. வண்டியை இழுக்க முடியாது திணறிக் கொண்டிருந்தாள். பாதை முழுதும் வேலிக்காத்தான் முட்கள். பாதத்தில் முள் குத்தி ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. எங்கும் பாதத்தின் இரத்தச் சுவடுகள். இழுக்கவே முடியாதா? இதென்ன கழுத்தில்? பாம்பின் அருவருப்புடன் நுகத்தடியாய் கருப்பு கயிறு இறுக்கிக் கொண்டிருந்தது கழுத்தை. கடவுளே! வண்டி முழுவதும் பாரங்கள், பாரங்கள். சக்கரங்கள் சதுரங்களாகி நின்றன. பலங்கொண்ட மட்டும் இழுத்தாள். இயேசுவே! வண்டி நகர மறுத்தது.
கழுத்தில் வலி தாங்க முடியவில்லை, கத்தினாள். சப்த அதிர்வுகள் குரல் வளைக்குள்ளேயே அருந்து தொங்கின. கயிறு இறுகிக்கொண்டே இருந்தது. இன்னும் இன்னும். விழிப்பு தட்டியது. தொண்டை மீது அழுத்திக் கொண்டிருந்த பைபிளை எடுத்து வைத்துவிட்டு எழுந்து அமர்ந்தாள். வெளியே தேவன்பு கத்திக் கொண்டிருந்தான். கூட்காம எங்கேயா போயிருவ? ரவுண்டு பங்களா வர தேவல? மூஞ்சிக்க மூடிக்குவியா? நல்லா இல்லை. சொல்லிட்டேன். கொடுத்துரு. அங்கி போட்டிருக்க. ஏழை வயிற்றுல அடிக்காத. வானா சொல்லிட்டேன். கொடுத்துரு. அங்கி விசுவாசம் அவரு எய்தலையா? பிஷப் மேலேயே பெரிய இடம். என்னாச்சு? ஐயர் வேலை கொடுத்தீங்க அவன் பையனுக்கு. நீ உன்னை பற்றி சொல்லட்டா? ஆறாருக்கு எய்துனது லிஸ்ட் கொடுக்கட்டா? வானா சொல்லிட்டேன். பாவிய காப்பாத்து. நான் பாவி. சாமி என்னை மன்னிச்சிரு. உள்ள வர்றியா என்ன? இவள் தேவன்பை பிடித்து இழுத்தாள். செய்வார்ன்றியா? ஆமா செய்வார். அங்கி போட்டிருக்கிறாரு. சத்தியம் பண்ணுவாரா? ஆமா. பைபிள் மேல பண்ணணும். செய்யல கர்த்தர் தண்டிப்பாரு. அங்கி போட்டிருக்கிறாரு. ஆமா. சரி வா. எதா அங்க அம்மாவ லா லா பேசுவா. லா தேவடி அம்மாவ எதா. வெளியே வாடி. இல்லையா போட்டாளா ஸ்டான்லியாண்டா? ஊட்டாண்டா வந்து கத்திரியா பேமானே. பா ஊழியர் கையில போய் கத்து. இடுப்பில் கை வைத்து நின்றாள் ஞானம். முந்தானை கீழே கிடந்தது. என்னாடு ஸ்டான்லி இல்ல? படுத்திருக்கிறானா வீட்டுக்குள்ள? டே போடா பொட்ட பயலே. தோளை பிடித்து தள்ளினாள். வாழை மரத்தில் மோதி கீழே விழுந்தான் தேவன்பு. இவள் அம்மாவை இழுத்துக்கொண்டு குடிசைக்குள் நுழைந்து கதவை மூடினாள். அழுகையை அடக்க முடியவில்லை. கதவருகே உட்கார்ந்து விட்டாள். தங்கைகள் விழித்து விழித்து பார்த்து கொண்டிருந்தனர். காலையில் வெளியில் வந்தபோது தேவன்பு குப்புறப்படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். லுங்கியை சரியாக இழுத்து விட்டாள். குளித்துவிட்டு ஸ்கூலுக்கு சென்றாள். கரஸ்பாண்டன்ட் ஆசிரியைகள் மட்டும் வந்திருந்தனர். நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதி கையெழுத்து வாங்கிக் கொண்டாள். ரோட்டரி கிளப் போட்டிக்கு 5ஆம் வகுப்பு மல்லிகாவுக்கு ரீஃபாரஸ்டேஷன் கட்டுரை எழுதி கரஸ்பாண்டிடம் காண்பித்தாள். இழக்கணப்பிழை இல்லாமைக்கு பாராட்டினாள். இவளை போயம் நடத்தச் சொல்லி பிற ஆசிரியைகளை அப்சர்வ் பண்ணச் செய்தார். சுகுணா டீச்சர் மட்டும் சிரிப்பது தெரிந்தது. பாரதியார் பிறந்த நாளன்று அண்ணா அரங்கத்தின் கேட் அருகே சுகுணா டீச்சர் பேசியது நினைவுக்கு வந்தது. திராவிட நாடு ஆதி திராவிடருக்கே எங்க கரஸ்பாண்டன் கூட இடஒதுக்கீடு செய்யறாருவாரு. அதுக்கெல்லாம் ஃபிகர் வேணும்னு இனிமேட்டு பிறந்தா எஸ்சியா தாண்டி பிறக்கணும். பிசி எஃப்சியா பிறக்கவே கூடாது. ரெண்டு மணிக்கே போலாமா? ஒன்னும் போக வேணாம். பீடியை வீசி விட்டு இவள் அருகில் வந்தான். போகலைன்னா எப்படிம்மா? வேலை போட்டு தராங்களா இல்லையான்னு பார்க்க வேணாவா? ஆர்டர் போட்டாக்கா கையிலே வாங்கியாந்துடலாம்ல. இவள் எதுவும் பேசவில்லை. ஏமா இதை என்னான்னு பாரு. குடிசைக்குள் சென்று ஞானத்துடன் வந்தான். சலோமே போயிட்டு தான் வாமா. ஒவ்வொரு வாட்டியும் இப்படியே ஆகுதுன்னு பாக்குது புள்ள. நீ வேற சும்மா இல்லாம புத்தி கட்ட மனுஷன் என்னத்துக்கு மொட்டை கட்டா செய்யுதுன? தப்புதாம்மா. தலை குனிந்து நின்றான். பால் ஜோசப் ஐயா தான் சொன்னாரு, இப்படி பயமுறுத்தினாதான் வேலை கிடைக்கும்னு. அவரை கண்டாதான் ஐயரு சேர்மனுக்கு ஆவாதுன்னு தெரியுமில்ல. பின்ன அவர் கையில போய் நின்னா எத்தியாவது உருப்படியா செய்யறியா? இவ்வளோ வருஷமா மிஷன்ல வேலை பார்க்குற உங்களுக்கு ஒரு வேலை வாங்க இல்லை. இப்ப என்ன செய்யறது? அந்த ஆளு சேர்மன் தான் எல்லாத்துக்கும். போய் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கோ. அவர் கையிலையா? கோச்சுக்குவார? இந்த புத்தி முதல்ல எங்க போச்சு? வேற வழி ஒன்றும் இல்லை. செஞ்சதுக்கு உண்மையா மன்னிப்பு கேட்டாக்க மன்னிக்காம போடுவாரா? ஏமா நீ எனக்கோசரம் போய் வாமா. இந்த வாட்டி உறுதியா கிடைக்கும்னு தோணுது. 5:30க்கு ஏரியா சேர்மன் வீட்டை அடைந்தனர். நீ போய் கண்டுக்கணும் வா, நான் இங்கேயே நிற்கிறேன். இவள் கேட்டுக்கு வெளியில் நின்று கொண்டாள்.
சேர்மன் எதிரே தேவன்பு நிற்பது தெரிந்தது. ஜன்னல் வழியே கை ஆட்டி பேசிக் கொண்டிருந்தார். ஓரமாக வந்த ரிக்ஷாவுக்கு வழிவிட்டு மீண்டும் பார்த்தாள். தேவன்பை காணவில்லை. சேர்மன் குனிந்தார். தேவன்பு கீழிருந்து நிமிர்ந்தான். அவன் முதுகை சேர்மன் தட்டி கொடுத்தார் சிரித்தபடி. 10 நிமிடங்களுக்கு பிறகு இவளிடம் வந்தான் தேவன்பு. ஐயா மீட்டிங்ல பேசுறேன்னாருமா. முன்னாடியே ஐயாவை பார்த்துருக்கணும். பால் ஜோசப் ஐயா பேச்ச கேட்டது தப்பா போயிருச்சு. வீட்டுக்கு போலாமா? மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் போலாம். சர்த்தாம்மா. பஸ் ஸ்டாண்டு ஓட்டலில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு சர்ச்சு நோக்கி நடந்தனர். இருட்டி விட்டிருந்தது. சாலையில் இடைவிடாத கார் பஸ்களின் இரைச்சல். நின்று கொண்டிருந்த டவுன் பஸ்ஸுகளை கடந்து சர்ச்சு வளாகத்திற்குள் சென்றனர். பக்கவாட்டில் 3வது கதவு வாசலில் உட்கார்ந்தனர். சர்ச்சு மையத்தில் 15-16 அங்கத்தினர்கள் இருந்தனர். முதல் வரிசையில் ஐசக், ஞானப்பிரகாசம். கடைசி வரிசையில் வில்ஃப்ரெட், பெஞ்சமின். 2வது வரிசையில் போதகர்களின் வெண் அங்கிகள் 5-6 தெரிந்தன. எல்லோருக்கும் முன்னால் நின்றிருந்தார் ஏரியா சேர்மன். ஆல்டரில் பெரிய மரச்சிலுவை குழல் விளக்கு பின்னணியில் வெளிச்சக்கீற்றுடன் கம்பீரமாக நின்றது. ஆல்டரின் வெளிவிளிம்பு அரைவட்டத்தில் நானே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்ற வசனம். வில்ஃப்ரெட் ஐயா சொன்னது போல டிரான்ஸ்ஃபர்களையும் புதிய நியமனங்களையும் இந்த ஏரியா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கமிட்டியில் வைத்து தாங்க உங்க அப்ரூவல் வாங்கணும். சில சந்தர்ப்பங்களில் நாங்களே முடிவெடுத்திருக்கோங்க. ஐயா சொல்வது போல அது தவறு தாங்க. இனி வரும் சந்தர்ப்பங்களில் அப்படி நடக்காது. இந்த அப்பாயின்மெண்ட்டை அதனால தான் கமிட்டியில் வச்சிருக்கேன். செக்ரட்டரி ஐயா. ஐசக் ஒரு சிவப்பு ஃபைலை கொடுப்பது தெரிந்தது இவளுக்கு. ராஜாம்பேட்டை இடத்துக்கு 4 பேர் விண்ணப்பித்திருக்காங்க. அதில் 2 பேர் நான் கிறிஸ்டியன்ஸ். வி நீட் நாட் கன்சிடர் தெம், ஒரு போதகர் சொன்னார். மற்ற 2ல் ஒன்று தேவன்பு சாமுவேலின் மகள் சலோமி ரோஸ், இன்னொன்று ரெவரன் கேட்வின் துணைவியார் திருமதி ரஞ்சிதம். கேட்வின் வரலையா? அவர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரலைங்க ஐயா. ஐசக் குரல் கேட்டது. அப்படியா? கமிட்டி மெம்பர்ஸ் என்னங்கய்யா சொல்றீங்க? கருப்பு கயிற்றை இழுத்து விட்டு கொண்டார் சேர்மன். பேராயத்தின் திருச்சபைகள் வளர்ச்சிக்காகவும் சுவிசேஷ பணிக்காகவும் கடவுளின் பிள்ளையாக அருட்திரு கேட்வின் ஐயர் அவர்கள் புரிந்திருக்கும் ஊழியம் மிகவும் பாராட்டுக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஆண்டவரின் ஊழியக்காரர்களை தாங்கும் பெரிதான பொறுப்பு சபையாராகிய எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே ரெவரன் கேட்வின் துணைவியாருக்கு இந்த வேலையை கொடுப்பதே உத்தமமானதுன்னு நான் நினைக்கிறேன். வில்ஃப்ரெட் எழுந்து நின்றான். ஐசக் ஐயா சொல்வது வினோதமாயிருக்கு. அங்கத்தினர்களை திரும்பி பார்த்து சிரித்தான். மாதந்தோறும் சபையார் காணிக்கையிலிருந்து குறைந்தபட்சம் 3000 அசஸ்மெண்டா ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்கும் கொடுக்குதே, எதுக்காக? ஐயருமாராக ஊழியத்துக்கு ஊதியம் என்னங்கய்யா? சேர்மன் முகத்தில் புன்னகையை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது ஊழியரை தாங்குதல் என்ற பிரச்சனையை இந்த போஸ்டிங்கில் இழுப்பது அர்த்தமற்ற காரியம். கமிட்டியில எந்த பிரச்சனைக்கும் ஒரு தலைப்பட்சமான தீர்மானத்தை எடுக்கும்படியான திசை திருப்பும் பேச்சுகளை கண்டிப்பாக சேர்மன் அனுமதிக்க கூடாது. ஐசக் பேச எழுந்தபோது சேர்மன் தோளை அழுத்தி அமரச் செய்தார். இந்த நேரத்தில் மனுதாரர்களுடைய கல்வி தகுதி, குடும்ப பொருளாதார நிலை குறித்த விவரங்களை அறிவிக்கும்படியாக சேர்மன் ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். சேர்மன் ஃபைலை புரட்டினார். திருமதி ரஞ்சிதம் பிஎஸ்சி பிஎட், விருப்ப பாடங்கள் ஆங்கிலம், பிசிக்கல் சயின்ஸ். குமாரி சலோமி ரோஸ் பிஏ பிஎட், வரலாறு, ஆங்கிலம் விருப்ப பாடங்கள். பிஎட் எப்போ முடிச்சாங்க? 90ல் கேட்வின் சம்சாரம் முடிச்சிருக்காங்க. சலோமி 83. கேட்வின் ஐயா குடும்ப பொருளாதார நிலை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. சலோமி தகப்பனார் பற்றி மனுவில் என்ன இருக்கு? அங்கத்தினர் பலருக்கும் அவனை பற்றியும் தெரியும். பெண்கள் விடுதலை தோட்டக்காரன். தேவபுத்திரன் ஐயர் அவனுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரு. ஐயா என்ன? பால்ராஜ் ஐயர் எழுவதை கவனித்தான். தேவன்பின் பாஸ்டேட் போதகர் என்ற காரணத்தினால் ஒரு காரியம் சொல்ல பிரியப்படுகிறேன். மிஷனில் பணியாற்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிறரை காட்டிலும் சில பிரத்யேக கடமைகள் இருக்கு. அவற்றில் தலையாயது ஆவிக்குரிய வாழ்க்கை.
திருச்சபைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கும் அந்யோன்ய தொடர்பு. சகோதரர் தேவன்பு ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவது இல்லை. மேலும் சமீப காலமாக திருச்சபைக்கு விரோதமானவர்களோடு சேர்ந்து கொண்டு காணிக்கை போடுவதை கூட நிறுத்தியிருக்கிறார் என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சபைக்கு விரோதமாக போகிறவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதகர் யார் என்று இவளுக்கு தெரியவில்லை. ஐயர்மார்கள் ரொம்ப கோபப்படுறாங்க. வில்ஃப்ரெட் மீசையை தடவிக்கொண்டான். காணிக்கை, ஆராதனைக்கு வருதல், இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட்டுக்கு அடிப்படையா வைக்கிறீங்கன்னா எத்தனை நியமனங்களுக்கு இதையே அடிப்படையாக வச்சு பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கீங்கன்னு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெயபால் ஐயா சர்ச் பக்கம் வந்து 15 வருஷம் ஆகுது. அவருக்கு மெடிக்கல் போர்டில் முக்கிய போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. நம்ம பால்ராஜ் ஐயர் சேகரத்தில் ஒரு கிராம சபை ஊழியர் இரவு 7 மணி ஆயிட்டா போதையிலே தான் இருப்பார். லெந்து நாட்களில் சாயந்தர சர்வீஸ்களை போதையோடு தான் நடத்துவார். ஐயரால மறுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். வில்ஃப்ரெட் ஐயா, அதெல்லாம் வேண்டாங்க. லெட் அஸ் கன்ஃபைன் டு திஸ் அப்பாயின்மெண்ட். அப்போ அவங்க கல்வி தகுதியை, பொருளாதார நிலையை அடிப்படையா வச்சு பாருங்க. சலோமி தான் செலக்ட் பண்ணப்பட வேண்டியவ. சலோமி தகப்பனாருக்கு 300 ரூபாய் கூட நம்ம மிஷன் சம்பளமாக கொடுக்காது. இந்த சம்பளத்தில் மகளை அவர் படிக்க வச்சது ரொம்ப மிகப்பெரிய அற்புதம் தாங்க. இதுக்கெல்லாம் மேலாக சலோமி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவ. வில்ஃப்ரெட் ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேட்வின் ஐயர் அவர் துணைவியார்லாம் பிராமணர் இல்லைன்றது. ஐசக் ஐயாவுக்கு அது மட்டும்தான் ஞாபகம் வந்திருக்கு. ரெவரன் கேட்வின் நம்ம பேராயத்தின் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாரியத்தின் இயக்குனர் என்பதும், அவர் நடத்தின பல ஊர்வலங்கள்ல ஐயாவே இந்த வயசுல கூட வேகமா கோஷம் போட்டுக்குன்னு போனார் என்பதும் எப்படியோ மறந்து போயிருச்சு. பரவாயில்ல, எந்த குறிக்கோளுக்காக போராடினார்னு யோசிக்கணுங்க. சலோமி கிறிஸ்தவளாயிட்டதால எஸ்சிக்கான அரசாங்க சலுகை பெற முடியுங்களா? சபை மூப்பர்கள் எத்தனையோ பேர் தங்க பிள்ளைகளுக்கு எஸ்சி ஹிந்துன்னு எழுதி சலுகை வாங்கிறது வேற விஷயங்க. இன்னைக்கு ஒரு போஸ்ட் விலை 30,000-40,000 ரூபாய்ங்க. நீங்களும் நானும் எஸ்சி, கிறிஸ்டியன் பிசி ஆயிட்ட அவருக்கு கொடுத்து உதவ முடிகிற அளவுக்கு குறைஞ்ச தொகையா? 8 வருஷம் கேட்வின் ஐயருக்கு சம்பளம், மருத்துவப்படி, கல்விப்படி எல்லாம் சேர்த்து 2,000க்கு மேலே வரும். பார்சனேஜ் வேற போற இடத்துல எல்லாம். வாடகை இல்லை. இவ்வளவு சலுகைகள் சபையார் பணத்துல தாங்க. நாங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறோம்னு சொல்றீங்களா? இருங்க ஐயா, என்ன தப்பு? கடவுளுக்கு நாங்க தரும் காணிக்கையில தான் உங்க ஊழியத்துக்கான சம்பளமும் அடங்கி இருக்கு. எனவே எவ்வித வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத சலோமிக்கு இந்த வேலையை கொடுத்து விட்டு இனி வரும் வாய்ப்பை கேட்வின் ஐயர் துணைவியாருக்கு அளிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கேட்வின் ஐயர் துணைவியாருக்கே இந்த வாய்ப்பை அளிக்க வேண்டும். ஐயருக்கு ஐயர்மாருக சப்போர்ட்டா? சபையார் ஊழியர்கள் அவமானப்படுத்துறப்போ நாங்கள் அதைத்தான் செய்ய வேண்டியிருக்கும். எங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரனாக இருந்து வழி நடத்தி வரும் ஏரியா சேர்மன் அவர்களை மிகவும் ஆபாசமான முறையில் வேலை கேட்டும் சலோமியின் தந்தை ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு காகிதத்தை உயர்த்தி காண்பித்தார் ஒரு போதகர். தம்பி வேணாம்பா. சேர்மன் அவரிடம் வந்தார் வேகமாக. இல்லை என்ன, இந்த விஷயம் சாதாரணமானதல்ல. சபையாருக்கு முதலில் ஊழியர்களை மதிக்க தெரிய வேண்டும். சேர்மன் என்ற போர்வையில் தெரியும் அந்தி கிறிஸ்துவே, உனக்கெல்லாம் எதுக்குடா அங்கி? கடிதம் பாதி வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே மெம்பர்கள் எழுந்து ஆத்திரத்துடன் கத்தினர். வெற்று நாட்காலிகள் அவர்கள் ஆத்திரத்தை அங்கீகரிப்பது போன்று தெரிந்தது இவளுக்கு. தேவன்பு கைகட்டி தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். வெஸ்ட்ரி அருகே சிலர் வேகமாக வந்து நிற்பது தெரிந்தது. வில்ஃப்ரெட் கையை பிடித்து தாமஸ் ஐயர் வெளியே கூட்டி வருவதை கவனித்தாள். வெஸ்ட்ரி அருகே நின்றவர்கள் இருட்டில் இருந்த மேடைக்கு நடந்தனர். பாக்கெட்டிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்துக் கொடுத்தார் போதகர். வெஸ்ட்ரி விளக்கொளியில் படித்தான் வில்ஃப்ரெட். முடித்ததும் போதகர் கை கொடுத்தார். அடுத்த மாசம் 10ஆம் தேதி ஃப்ளைட். உனக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணது சேர்மன் தான்ப்பா. இல்லைன்னா விட்டுருவியா என்ன? இந்தியன் கிறிஸ்டியன் யூத் குறித்து அமெரிக்கன் சர்ச்சஸ்ல நீ தான்பா பேச வேண்டி வரும். சரிங்க ஐயரே, ரொம்ப தேங்க்ஸ். பசங்க வெயிட் பண்றாங்க, நீங்க கிளம்புங்க. மேடையை நோக்கி நடந்தான் வில்ஃப்ரெட். போதகர் ஆலயத்திற்குள் வந்தார். ஏரியா சேர்மன் எழுந்து நிற்பது தெரிந்தது. போதகர்களுடைய கோபத்திலே நியாயம் இருந்தாலும் தகப்பனார் செய்த தவறுக்காக மகளை தண்டிக்க நான் பிரியப்படலைங்க. அடுத்த வாய்ப்பு வரும்போது சலோமி ரோஸை நம்ம கட்டாயம் நியமனம் செய்ய வேண்டும். ஐயர் தீர்மானத்தை எழுதிக்கோங்க.
ராஜாம்பேட்டை காலி இடத்தில் திருமதி ரஞ்சிதம் கேட்வின் அவர்களை இவள் எழுந்தாள். எதாம்மா, ஐயரை பார்த்துக்கின்னு போலாமா? நீ பார்த்து காலில் உளுந்து எந்திரிச்சு வா. நான் மீனாட்சியை பார்க்கணும், ஸ்கூல் வைக்கிற விஷயமா. இவங்க தயவு ஒன்றும் இனி தேவையில்லை எனக்கு. சர்ச் வளாக வாசலுக்குள் வேகமாக நடந்தாள் சலோமி. இவன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான்.